ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்க்காம ரெடி பண்ணால் தான் இந்த வெரைட்டி ரைஸ். யார் சொன்னது ஆயில் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு? ஆயில் சேர்க்காமலும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு இலை சேர்த்துட்டு, கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இது கூட அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உதிரியாக வரணும்னா 4 டம்ளர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும் வெரைட்டி ரைஸ். யாருங்க சொன்னது எண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கணும்? எண்ணெய் சேர்க்காமலும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.